இன்னைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரிகளுக்கு பொங்கல் அடிக்க வேண்டியதோ மாசம் 1000 ரூபாய் பொங்கல். இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா அறிவுகிட்ட முண்டங்க. யார் அந்த சாரை மறந்துட்டீங்களா? தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்னா யார் அந்த சார் நிறைய சார்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 250 பவுனுக்கும், ஒரு பவுன் என்ன விலைன்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே, இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியும். 1 கிராம் தங்கத்தை வாங்குறதுக்கு 250 சவரன் தங்கத்தை ஆட்டை போட்டிருக்கான் இதை ஞானசேகரன். அதுல 100 பவுன் தங்க நகையை மீட்டு எடுத்து விட்டார்கள். யார்கிட்ட வித்தானோ அவங்ககிட்ட போய் எடுத்துட்டாங்க. இன்னும் 150 சவரன் எங்க போச்சு அப்படிங்கிறதுக்கான விசாரணை செஞ்சிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவனுடைய கார் அப்படிங்கிறதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடைசியா வந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுதான் திராவிடம். இந்தியா அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தினுடைய அந்த போர்டுல ஹிந்தி அப்படிங்கறத அப்படியே கருப்பு மை போட்டு அழிச்சிருக்காங்க. உடனடியாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சொன்னாலும் வெறும் 3 மணி நேரத்திலேயே அழிக்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் மீண்டும் அதே இடத்தில் எழுதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது.